திமுகவுடைய பேட்டி கொடுக்கிறார். RS பாரதி சொல்றாரு, மூத்த தலைவர். அது என்ன, நாங்க எம்ஜிஆர் காலத்திலும் இப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தோம், கலைஞர் காலத்திலும் அப்படிதான் பேசிட்டு இருந்தோம், ஏன் அம்மா ஜெயலலிதா காலத்திலும் அப்படிதான் பேசிட்டு இருந்தோம், ஐயா எடப்பாடி காலத்தில் அப்படித்தான் பேசிட்டு இருந்தோம். இந்த 4 பேர்ட்ட என்னவன பேசிக்குவாங்க. ஆனால் எங்கள் அண்ணன் முதலமைச்சரா பொறுப்பேற்றதிலிருந்து திரு சி. ஜோசப் விஜய் அண்ணன் எங்கள் முதலமைச்சரா இருக்கக்கூடிய இடத்துல பெண்களை நோக்கி விமர்சிக்கக்கூடிய யாரா இருந்தாலும் கைது செய்யப்படுவார்கள். இது ஏன்னா ஒருத்தருக்கான மிரட்டலோ பழிவாங்கலோ கிடையாது. இந்த கலாச்சாரத்தை தூக்கி எறியணும். ஒரு பெண் அரசியல் வரக்கூடாதா? ஒரு பெண் நிருபரா வரக்கூடாதா? பத்திரிகையுள்ள வரக்கூடாதா? ஏன் உங்களை பார்த்து கொஸ்டின் கேட்டக்கூடாதா? கேட்கிற கேள்வியை விட்டுட்டு அவங்களோட உடலையும் அவர்களோட உறவையும் சுக்குனராக கூடிய செயலை செய்யறதா திமுக. அப்ப அண்ணா பேசிய சமூக நீதியும் மாநில சுயாட்சியும் தூக்கி எறிஞ்சு இன்னைக்கு ஆபாச நீதியாக ஒரு எதிர்கட்சி தலைவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இனிமேட்டு அவர் ஆபாச நீதி தான் கூப்பிடணும், உதயநிதி கிடையாது. உறுதியாக சொல்றோம். என்ன வார்த்தைகள்! நான் கேட்கிறேன், நான் என்ன பேசுறது தவறுன்னு இன்னைக்கு வரைக்கும் உணரல. வார்த்தைகள் தவறு இருக்கலாம், மனிதன் உணர வேண்டும். தவறு செய்யாத மனிதர்கள் கிடையாது, ஆனால் அது உணரணும். அந்த உணர்ச்சி இருக்கா? இன்னைக்கு பேசுறாரு, நான் என்ன பேசணும்? ஒண்ணுமே பேசல. உங்களுடைய அம்மா முன்பும் உங்களுடைய மகள் முன்பும் இந்த வார்த்தையை பேச முடியுமா திரு உதயநிதி அவர்களே? பேச முடியுமா? எல்லோருக்கும் குடும்பம் இருக்கு. எல்லா பெண்களையும் ஒரே மாதிரி பார்க்கணும். எங்க அம்மாவை பார்க்கிற மாதிரி தான் இன்னொரு அம்மாவை நான் பார்க்க முடியும். அந்த உணர்வு உங்ககிட்ட இல்ல. ஆனா எங்க தலைவருக்கு ஒவ்வொரு பெண்ணையும் தன்னுடைய அம்மாவும் தங்கச்சியாவும் அக்காவையும் பார்த்துட்டு இருக்காரு. இதனாலதான் இந்த ரியாக்ஷன். இதுதான் உண்மை. இது அரசியலோ பழிவாங்களோ கிடையாது. நாங்க எதுக்கு அரசியல் பழி வாங்கணும்? 60 வருஷ வரலாற்றை தூக்கி எறிஞ்சு சிங்கிளா தனியா எங்கால் ஜெயிச்சிருக்காரு எலெக்ஷன்ல. உங்களை எதிரியாவே நாங்க பார்க்கல. எங்க தலைவரை எதிர்த்து நிக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். இன்னைக்கு சேலஞ்ச் பண்றேன் திரு உதயநிதி அவர்களே, உங்க தாத்தாவோட ஐடென்டிட்டி, திமுகவோட ஐடென்டிட்டி எல்லாத்தையும் தூக்கி போட்டு உங்க எம்எல்ஏ போஸ்ட் ரிசைன் பண்ணிட்டு வாங்க. எங்க தலைவர் சாமானிய ஒருத்தரை நிப்பாட்டுவார். அதே சேப்பாக்கத்துல சாமானிய ஒரு பெண்ணை நிப்பாட்டுவார். சாமானிய ஒரு பெண்ணை சேப்பாக்கத்துல இன்னைக்கு நாங்க நிப்பாட்டுக்கு ரெடி. சேலஞ்ச் பண்றோம். ஒரே ஒரு முறை எங்க தலைவர் வருவார் பிரச்சாரத்துக்கு, ஒரே ஒரு முறை தான் வருவார். டெபாசிட் வாங்க மாட்டீங்க, எழுதி வச்சுக்கிறீங்களா? இன்னைக்கு சேப்பாக்கத்துல எலெக்ஷன் நடந்துச்சுன்னா ஏன் தெரியுமா? திமுக இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரானதுக்கான காரணமே கூட்டணி கட்சினாலதான். கூட்டணி கட்சியோட 20% மைனஸ் அடிச்சீங்க, 10 தொகுதி ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. கூட்டணி கட்சினால 10 தொகுதி இல்ல. காங்கிரஸ், IML, கம்யூனிஸ்ட், VCK இல்லன்னா திமுகனால 10 தொகுதி ஜெயிச்சிருக்க முடியாது. இப்ப ஒட்டுமொத்த கூட்டணி எங்க தலைவர் கூட எங்களோட இருக்கிறாங்க. அப்ப நீங்க உங்களை பார்த்து நாங்க எதுக்கு பயப்படணும்? தேர்தல் ரீதியா நீங்க யார் எங்களுக்கு? எங்க தலைவர் உங்களை பார்த்து பயந்தாதானே கைது பண்ணணும், சிறை தள்ளணும். அந்த பயம் எங்க தலைவருக்குள்ள. சாமானிய தொண்டனர் கூட தமிழக வெற்றி கழகத்துல கன்னியாகுமரி சாமானிய ஒரு பெண்ணு கூட அந்த பயம் கிடையாது. உங்களை பார்த்து முடிஞ்சு போச்சு உங்க சாம்ராஜ்யம். எல்லாம் சேர்ந்துட்டாங்க, பெண்கள் ஒட்டுமொத்தமா சேர்ந்துட்டாங்க. நீங்க இது பேசி முடிச்ச அடுத்த செகண்ட் சமூக வலைத்தள பாருங்க, ஒட்டுமொத்த பெண்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பேசுது? ஒரு பொறுப்பு வாய்ந்த எதிர்கட்சி தலைவர் பேசுறதா? ஈக்குவல் டு கேபினெட் ரேங்கிங், அமைச்சர் இடத்துல இருக்கீங்க நீங்க. எதிர்கட்சி தலைவர் யார் யார் இருந்திருக்கா? கலைஞர் இருந்திருக்காரு இந்த இடத்துல. என்ன பேச்சுகள் இது? மேடம் ஜெயலலிதா உட்கார்ந்து இருக்கா. உங்க இடத்துல எந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? காவேரி பிரச்சனை பத்தி பேசுறோம். காவேரி பிரச்சனை பத்தி நாளைக்கு சட்டசபையில் நீங்க எந்திரிச்சு என்ன வேணா கொஸ்டின் கேளு. அதுக்கு உடனே சொல்றாங்க, அவர் நாளைக்கு சட்டசபையில் நம்ம கேள்வி கேட்டுறாரு, பயந்துட்டாங்களாம். 4 நாள் நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க எனக்கு தெரியாது. அந்த இடத்துல சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தீங்க. 4 நாள் நீங்க கேள்வி கேட்கறீங்களா எங்களை பார்த்து? நாங்க ரெடி. என்ன கேட்பீங்க? இருமொழி கொள்கையா? நீட் பத்திரியா? காவேரி பிரச்சனையா? மேகதாது பிரச்சனையா? சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா?
5 வருஷம் சட்டம் ஒழுங்கு போஸ்கோ சட்டத்தில் எத்தனை பேர் கைது ஆயிருக்காங்கன்னு கணக்கெடுப்போம். நாங்க வந்து 80 நாள் ஆச்சு. 25 வருஷம் ஆண்டது நீங்க. ஒவ்வொரு ஃபைலை தொட்டாலும் பண்ணதுக்கான எல்லா தவறுகளும் நீங்க. மேகதாது பிரச்சனைக்கு சிம்பிளா சொல்றேன். 15/4/2026, 25/4/2026 சுப்ரீம் கோர்ட்ல தோத்தது யாரு? சுப்ரீம் கோர்ட்ல தோக்கும்போது ஆட்சியில் இருந்தது யாரு? தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில் இருந்தாங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியில் இருந்தாங்க. அப்ப சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் தோத்துட்டு நம்ம உச்ச நீதிமன்றம் போக முடியாது. அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு சிவகுமார் அவர்கள் அணை கட்டணும்னு சொல்றாரு. இது இப்ப மட்டுமா சொல்றாரு? இந்த 30 நாளா சொல்லிட்டு இருக்காரா? 2 வருஷமா சொல்லிட்டு இருக்காரு. அவர் 2 வருஷமா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இருக்கும்போது சொல்லிட்டு இருக்காரு. அதனாலதான் இது சென்ட்ரல் சப்ஜெக்ட் ஆகி அங்க நீர்வளத்துறை தான் முடிவு எடுக்கணுங்கிறது சுப்ரீம் கோர்ட் 2018 தீர்ப்பு கொடுத்திருக்கு. இரு மாநில பிரச்சனைகள் வரும்பொழுது நேரா டெல்லியில இருக்கக்கூடிய நீர்வளத்துறை கிட்ட தான் போகணும். அப்ப முதலமைச்சர் என்ன முடிவு பண்ணணும்? முதலமைச்சர் சட்ட ரீதியா முடிவு எடுக்கிறார். நம்ம கோர்ட்டுக்கு போவோம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாது. ஏன்னா 2 தட்டி அப்பீல் ஆகி தோத்துட்டோம். அப்ப உடனே சுற்றுச்சூழல்ல கேஸை ஃபைல் பண்ண சொல்லிட்டார். சுற்றுச்சூழல் சர்டிபிகேட், என்வாயன்மெண்ட் சர்டிபிகேட் இல்லாம டேம் கட்ட முடியாது. டெக்னிக்கலி ஃபைல் பண்ணிட்டார். இதை நம்ம சொல்றோம் சட்டசபையில. அதுக்கப்புறம் ட்ரிபியூனல் போவோம். இது திமுக அடுத்த முடிவு தான். சட்ட வல்லுநர்கள் அதான் சொல்றாங்க. இப்ப இருக்க ட்ரிபியூனல் நம்ப முடியல, அவங்க டிபிஆர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, நம்ம புதுசா ட்ரிபியூனல் போனோம். திராவிட முன்னேற்றம் கழகம் சொன்னதும் நம்ம சட்ட வல்லுநர் சொன்னதும் முதலமைச்சர் அக்சஸ் பண்ணி சட்டமன்றத்துல ஒரு மனதா தீர்மானம் பண்ணமா இல்லையா? அன்னைக்கு திராவிட முன்னேற்றத்துக்கு ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்துச்சா? இல்ல அதிமுக கருத்து வேறுபாடு இருந்துச்சா? எல்லாரும் எந்திரிச்சு ஒரு மனதா தீர்மானம் நிறைவேற்றியாச்சு. ஆனா உடனே 10 நாள்ல 10 வருஷமா மழை பிரச்சனை கிடையவே கிடையாது. இந்த வருஷம் மழை இல்ல. இந்த 10 வருஷமா சொன்ன டைம்ல மழை வந்துச்சு, தண்ணி வந்துச்சு. மழையினால தண்ணி வரல. உடனே அரசியல். தமிழக வெற்றி கழகம் வந்த பிறகு தண்ணி வரல. திருப்பி நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் டிஸ்கஷன் பண்ணி அங்க இருக்கக்கூடிய ஒழுங்காற்றுக்குள்ள உடனடியா அப்ளை பண்ணி அங்க கடுமையா சட்ட வல்லுநர்களை வச்சு நம்மளுடைய கோரிக்கையை சொல்லி அவங்களும் நமக்கு 3500 கண்ணாடி தண்ணீரை விடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இங்க நம்ம எங்க தோத்துருக்கோம்? தண்ணி விடணும்னு சொன்ன பிறகு தண்ணி விடல. இது எப்பயுமே கர்நாடகா பண்ணும். உடனடியா உச்ச நீதிமன்றத்துக்கு போறதுக்கான ஆலோசனையை கொடுக்க சொல்லிட்டார் முதலமைச்சர். அந்த டிஸ்கஷன் போயிட்டே இருக்கு. திருப்பி மழை அங்க வந்துருச்சு. அதனால 16,000 கண்ணாடி 20,000 கண்ணாடி தண்ணி விட்டு ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப இந்த காவேரி பிரச்சனைக்கு நம்ம எங்க தவறு செஞ்சிருக்கோம்? அப்ப என்ன மாதிரி சூழ்ச்சி அரசியலை இந்த தமிழகம் மட்டும் உருவாக்குறாங்க, பொய்யான அரசியலை உருவாக்குறாங்க. அதுக்கு 16,000 கண்ணாடி தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு தஞ்சாவூர்ல போய் பேசுறாராம். தண்ணி அங்க விட ஆரம்பிச்சுட்டாங்க, பேசுறாராம். நம்ம ஏதோ மேகதாது விஷயத்துல நம்ம சரியா பேசலாமா? முதலமைச்சர் கர்நாடகா போறாரு. அவருடைய நோக்கம் என்ன? ஒரே நோக்கம் தான். அவருடைய நோக்கம் இந்த ஸ்டேட்மெண்ட் விடுறது, ட்விட் போறது, பேருக்கு சும்மா ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தல எங்களுடைய தலைவருக்கு விருப்பமே கிடையாது. செயல். எங்களுடைய தலைவர்னா செயல்படணும்னு சொல்லுவார். அப்ப அவருடைய என்ன இருந்துச்சுன்னா, நம்ம போய் தண்ணி கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, பரவாயில்ல. ஆனால் இந்த காவேரி பிரச்சனையை வச்சு இரு மாநில மக்களுக்கான உறவை நாளைக்கு அரசியல் ரீதியா தூண்ட விட்டு சமூக பதட்டம் உருவாயிடக்கூடாதுன்னு எங்க முதலமைச்சர் நினைச்சார். இதுதான் ரீசன், வேற ஒண்ணும் கிடையாது. இதுதான் ரீசன். அங்க கூடிய சில அமைப்புகள் 2028 தேர்தல் வருது. அப்ப இதை ஒரு பிரச்சனையாக்கி தமிழர்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய தமிழக மக்களும் கர்நாடக மக்களும் எப்பொழுதும் இன்றைக்கும் அண்ணன் தம்பியா நம்ம இருக்கிறோம், உறவுல இருக்கும், அக்கா தங்கச்சியா இருக்கிறோம். அப்ப அந்த சிந்தனை வரக்கூடாது. அவர் எல்லோருக்குமான தலைவர். இங்க எப்படி கன்னியாகுமரியிலும் கிருஷ்ணகிரியிலும் அவர் போகும்போது 5 லட்சம் மக்கள் வருவாங்களோ, அவர் கர்நாடகால இறங்கி பெங்களூர் போகும்போது 10 லட்சம் மக்கள் நிற்பாங்க அவரை பார்க்கிறதுக்கு. இதுதான் எங்களுடைய தலைவர். அவர் கர்நாடக மக்களுக்கு சேர்ந்துதான் யோசிக்கிறாரு, அந்த மக்களுக்கு சேர்ந்துதான் யோசிக்கிறார். அப்ப 2 மாநில உறவை மேம்படுத்தணும். ஒரு பிரச்சனை வரும் பொழுது உறவு சரியா இருக்கணும்.
ஒரு முதலமைச்சரே அங்க போகும்பொழுது நாளைக்கு சூழ்ச்சி அரசியல் உருவாக்கி ஒரு கழகம் உருவாகாம இருக்கணும்னா, என் மகனே வந்துட்டான்னு கண்ணலா இருக்கக்கூடிய ஒரு தாய் சொல்லுவாங்க, ஏன்பா இந்த பண்றீங்கன்னு சொல்லுவாரா சொல்ல மாட்டாங்களா? இந்த அரசியலுக்காக தான். இது என்ன பெரிய நம்ம அங்க போக கூடாதுன்னு இருக்கு. நம்ம ஒரு உறவு முறையில போவோமே. இது நம்ம கர்நாடகா, நம்ம மக்கள், ஏன் மக்கள் தானே அவங்களும், கேரளால இருக்க மக்களும் ஏன் மக்கள் தான் நினைக்கிறதா எங்க தலைவர். இதுல என்ன தவறு? நீங்க அரசியலா பாக்குறீங்க, அவரு சகோதரத்தை வளர்க்கறதுக்காக கர்நாடகால போகணும்னு நினைச்சார். இதுதான் உங்களுடைய குறுகிய மனப்பான்மை. இதுதான் பதில். ஏன் எங்க தலைவர் அங்க போய் பார்க்கணும்னு உடனே போக கூடாது. ஆனா இந்த திமுக சூழ்ச்சி அரசியல் பாருங்க, காங்கிரஸ் இருக்க அண்ணனுக்கு தெரியும். கூட்டணி இருக்கும்போது அதே திரு சிவகுமார் அவர்கள் 2026 திமுக ஜெயிக்கணும் பிரச்சாரத்துக்கு வந்தார். அவர் இங்க பிரச்சாரத்துக்கு வந்தார். அப்ப நீங்க திரு சிவகுமார் அவர்களை மீட் பண்ண கூடாதுன்னு உங்களுக்கு ஏன் தோணல? வந்தாரா இல்லையா பிரச்சாரத்துக்கு? திரு சபரேஷ் அவர்களும் உதயநிதிகளும் கூட்டு போய் சிவகுமார் அவர்களை இங்க பிரச்சாரத்துக்கு கூட்டிட்டு வந்தாங்களா இல்லையா? தேர்தலில் திமுக ஜெயிக்கணும்னு இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு சிவகுமார் அவர்கள், இப்ப நான் சொல்றது பழைய வரலாறு கிடையாது, 2 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி திமுக தேர்தல் பிரச்சாரம் பண்ண வந்தார். இப்ப தெரியுதா மேகதாது அரசும் காவிரி அரசும் எந்த மாதிரி அரசியல் உருவாக்கணும்? இதெல்லாம் ஏன் தெரியுமா உருவாக்குறாங்க? இதுலயும் அரசியல் இருக்கு. கூட்டணி கட்சிகளா இருக்கக்கூடிய நம்மளுடைய உறவுகள் கம்யூனிஸ்ட் கட்சி கிட்ட இவங்களுக்கு ஐடியாலஜி கிடையாது, கொள்கை கிடையாது, இவங்க எல்லாம் பிஜேபி பி டீம் அப்படின்னு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை உருவாக்கி இவங்களுக்குள்ள நமக்குள்ள ஒரு கழகத்தை மூட்டி ஆட்சியை கவுக்குறாங்களாம். அதுக்குதான் நீட்டோட நிலைப்பாடை முதலமைச்சர் தெளிவா சொல்லிட்டார். நாங்கள் நீட்டை எதிர்க்கிறோம். கரெக்டா? நீட் இருக்கவே கூடாது, அதான் எங்க நிலைப்பாடு. கல்வியை மாநில பட்டியல் கொண்டு வரணும், இதுதான் சொல்யூஷன், ஃபைனல் சொல்யூஷன். அது எப்ப நடக்கும் எழுதி வச்சுக்கோங்க. 2029 எங்க தலைவர் முடிவு பண்ணுவார் யார் பிரதம மந்திரி. அன்னைக்கு சட்டம் வரும் பார்லிமெண்ட்ல. முதல் சட்டம் நீட்டை ஒழிக்கப்பட்டது. முதலமைச்சருடைய ஒரே சைலண்டா பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அவர் எப்பயுமே அதிகமா பேசவே மாட்டார். அது ஒரு உதாரணம் சொல்லிடுவா. சில தலித்துல இருக்கவங்க நிறைய குரல் கொடுப்பாங்க. ஆம்ஸ்டாங் படுகொலை எல்லாரும் போராடினாங்க 3 வருஷம். பெரிய பெரிய அறிவுஜீவிகள் உட்கார்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க சினிமா துறையில. அண்ணனுக்கு சட்டம் ஒழுங்கு, இங்க இருக்கவங்களே பழைய அமைச்சர்களே அவங்களை கொண்டுட்டாங்க, நீதி விசாரணை வேணும், சிபிஐ விசாரணை வேணும். இது வரைக்கும் ஆம்ஸ்டாங் அண்ணனை பத்தி எந்த போராட்டம் எங்க தலைவர் கலந்துக்கல. ஆனா சைலண்டா வாட்ச் பண்ணிட்டே இருப்பார். முதலமைச்சர் ஆனாரு, வந்தாரு, சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு சிபிஐ என்கொயரி தான் வேணும்னு சொல்லிட்டு ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டார். 3 வருஷம் நாடகம் ஆடிட்டு இருந்தாங்க. ஆம்ஸ்டாங் அண்ணன் படுகொலைக்கு சிபிஐ என்கொயரி வேணும்னு. யாரு இது? யாருக்காக நம்ம அண்ணன் பண்ணார் தெரியுமா? அவங்களுடைய மனைவி இருக்காங்களே, அவங்களுடைய ஒரே கோரிக்கைக்காக. வேற எந்த அரசியலும் கிடையாது, வேற எந்த அரசியலும் கிடையாது. யாரா இருந்தாலும் கைது செய்யுங்க. அது முன்னாள் அமைச்சரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் கைது செய்யுங்க. நேர்மையான விசாரணை தான் வேணும். ஆம்ஸ்டாங் அண்ணனுடைய மனைவியோடைய கோரிக்கை என்ன? அவங்களுக்கு ஒரு நியாயம் வேணும் கிடைக்கிறாங்க. 3 வருஷமா போராடுறாங்க. கரெக்ட் தானே? செஞ்சிருவோம், முடிஞ்சிச்சு. ஒரே மெசேஜ், அது செஞ்சிருங்க. இதுதான் எங்க தலைவருடைய அரசியல். எழுதி வச்சுக்கோங்க. செயல் 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 தான் எங்களுடைய தலைவர். உங்களை மாதிரி உட்கார்ந்துகிட்டு சும்மா அந்த ஆர்ப்பாட்டம், இந்த போராட்டம், மக்கள் முன்னாடி நடிப்பு, மீடியா அரசியல் தெரியாது. உணர்வு உள்ள அரசியல். அப்ப நமக்கு எந்த தலைகணமும் இல்லை, நமக்கு எதிரிகளே இல்லைன்னு சொல்ல வரல.